ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா யாரையுமே கெஸ் பண்ண முடியல. இப்ப பல பேர் என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, பார்வதி வெளியவே வந்துட்டாங்க அப்படி போட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேர் என்ன வந்துட்டு ஆதிரை போவாங்க அப்படி சொல்றாங்க. எஃப்ஜி போக வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தோட கனியக்கா போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் கனிக்கு வெளியில ஃபேம் ஆயிருக்க நெகட்டிவ் வந்து ஃபேமிலி வந்து உள்ள பேசி கொஞ்சம் அப்படி கச்சமுச்சா ஆவோன்னு நெனச்சா கனிய தூக்க வாய்ப்பு இருக்கு. ஓ! அண்ட் அரோராவ தூக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரோராக்கு சொல்லிக்கிற மாரி ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் அப்படி வைக்கலாம். இன்னொன்னு வந்து ஆதிரை. ஆதிரை வந்து இப்ப அன்அஃபிஷியல்ல லீஸ்ட்டா இருக்காங்க. எஃப்ஜே ஆதிரை தான் லீஸ்ட்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி வெளியில போயிட்டு அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அவங்கள தூக்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அன்அஃபிஷியலா அவங்க லீஸ்ட்டா இருக்காங்கன்னும்போது, அஃபிஷியலியும் நம்ம அத யோசிக்கணும். ஸோ, எனக்கு தெரிஞ்சு எனக்குமே கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. எஃப்ஜே அனுப்ப வாய்ப்பில்ல. அவர் வந்து அவர் கையில டிக்கெட் டு ஃபினாலே குடுத்து, அவர ஃபைனல் அனுப்புறதுக்கு தான் வந்து நான் பேசுவேன். ப்ராமிஸ் நான் பண்ணியிருக்காங்க. பேசுவேன். நான் பேசுவேன். நான் எஸ் பேசுவேன். பேசுவார். இப்பவும் பேசிட்டு இருக்காரு. செகண்ட் ஓகே. ப்ரோமோல செகண்ட் பார்த்தீங்களா? ப்ரோமோல ஏதோ கத்திட்டு இருக்காரு. ஆமா. நான் வந்து வீட்டு தலையானா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தலையானா நீ கத்துவேன்னு தெரியும். அரோரான்னு சொல்லிட்டு அரோரால ஏதோ ஏதோ தலைவர் அரோரா கிட்ட போட்டிக்கு கத்துறாரு. அது எதனால ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஒரு வேள பெஸ்ட் வொர்ஸ்ட்க்காக ஸ்டார்ட் இல்ல, இல்ல. ஆச்சான்னு தெரியல. தலைவர் போட்டியில நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு எஸ். அப்படி கூட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கலாம். இருக்கு. ஆனா வந்து விக்ரமும் அததானே சொல்றாரு. அவர்கிட்ட போவாம ஏன் என்கிட்ட கேட்கிற? அப்படின்ற மாரி அரோரா வந்து சொல்றாங்க. அரோரா நெறைய பாயிண்ட்ஸ் நல்லா சொல்றாங்க. நேத்து கூட ஆதிரைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. "நீ வந்து அவன் தலையில இப்படி தட்டுறான், இப்படி இப்படி பண்றான், இப்படி இப்படி பண்றான். தோள் மேல கை போட்டுக்கிறான். இப்போ இப்போ நீ முன்னாடி இருந்ததுக்கும், இதுக்கும் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இன்னும் சொல்லப்போனா முன்னாடி விட இப்ப தான் நீங்க குளோஸா இருக்க க்ளோஸா மாரி எனக்கு இருக்கீங்க. தோணுது. ஆமா, ஆமா. எனக்கு அப்படி தோணுது. நீ வந்து ஏன் உன்னுடைய பேர இன்னமும் வெளியில கெட்ட பேரா போனா என்ன பண்ணுவ? அப்டின்னும்போது, இல்ல நான் வந்து அவன அவாய்ட் தானே பண்றேன். சரி அவாய்ட் பண்ற டைம்ல அவாய்ட் பண்ற. ஆனா அவன் தோள் மேல கைய போட்டு நடக்கும்போதும், அவன் தோள் உன்ன புடிச்சு கிள்ளும்போதும், அத மட்டும் கட் பண்ணி எபிசோட்ல போட்டா என்ன பண்ணுவ? அப்டின்னு கேட்கறாங்க. கரெக்ட். சில பேர் அப்டி காட்டணும்னு நெனச்சா பண்ணலாம். அப்டிதான் பண்ணுவாங்க. அத கிளியரா வந்து அவங்க சொன்னாங்க. இல்ல நான் அப்டி கிடையாது. நான் அவன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல எனக்கு அப்டி தெரியல அப்டிங்கிற ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா வந்து அரோராலாம் பேசுறாங்க இப்போ. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்ன பத்தி ஒரு ஒரு விஷயம் நீ டீம்லருந்து ஒதுங்கிட்டேன்னு சொல்லி சண்ட போட்ட அன்னைக்கு சண்ட போட்டப்போ, அது ஏன் ஒதுங்கி போன? அதுக்காக தான் உனக்கு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, சம்திங் வொர்ஸ்ட் பெஸ்ட்டுன்னு தான் நெனைக்கிறேன். அதுல தான் இந்த இஷ்யூ வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத வச்சு பேசும்போது, அவரு வந்து நீயும் இப்படிதான், நீயும் இப்படிதான். அதாவது எஃப்ஜேகே எப்படின்னா, அவர வந்து யாராவது ஒரு வார்த்த சொல்லிட்டா, அவங்கள அடிமட்டத்துக்கு எறங்கி தாழ்த்தி பேசுவாரு. கிட்டத்தட்ட நம்ம வாட்டர் மெலன் மாரி தான் அவரும்.